வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழியில் இதுவரையில் 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். அரூர் தரப்பின் முக்கிய அமைச்சரொருவர் மோசடி. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இந்தியாவிற்கு அகதியாக சென்று மீண்டும் நாடு திரும்பியவர் பிணையில் விடுதலை. கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலையில் வைத்தியர் பற்றாக்குறை. மக்கள் விடுத்த கோரிக்கை. கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஐரோப்பிய எல்லையில் சிக்கிய இலங்கையர்கள் யார்? விசாரணையில் களமிறங்கிய இன்டர்போல். மட்டக்களப்பு வவுணதீவில் துப்பாக்கிச் சூடு. ஒருவர் படுகாயம். சட்டவிரோத தொழில்களால் தொடர்ந்தும் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக வடக்கு மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் குற்றச்சாட்டு. நாடு திரும்பினார் அனுதி குணசேகர. கொழும்பு மாநகர சபை ஆட்சி அமைப்பு. மொட்டு கட்சியின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்பத்தில் 2 எலும்புக்கூடுகள் கண்டுகொள்ளப்பட்டதை அடுத்து இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய அகழ்வு பணியுடன் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதே நேரம் மேலும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர் பிமல் ரத்நாயகவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. உதய கம்மன்பில தலைமையிலான பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 17 மற்றும் 18ஆம் திகதிகளில் சிகப்பு லேபிள்கள் கொண்ட 323 கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனையுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளது என கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. சுங்க பரிசோதனைகளை நடத்தாது அந்த கொள்கலன்களை விடுவிக்குமாறு தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உத்தரவிட்டிருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமைச்சர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள், வெடிபொருட்கள், தரம் குறைந்த மருந்துகள், ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்கலாம் என சுங்க திணைக்கள தொழிற்சங்கங்கள் அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்ததாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது. இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்திலிருந்து நாட்டில் அதிக எண்ணிக்கையிலாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த கொள்கலன்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் கொள்கலன்களை விடுவிக்குமாறு உத்தரவிட்ட அமைச்சருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் அகதி முகாமில் பல வருடம் வாழ்ந்த பின்னர் தாயகம் திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நபர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 37 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக அகதியாக சென்றவர் மீண்டும் இலங்கை திரும்பிய வேளையில் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்றைய தினம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் அவ்வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வைத்தியசாலையில் போதுமான அளவிலான புதிய கட்டட வசதிகள் காணப்பட்ட போதிலும் மக்களுக்காக சிகிச்சை முழுமையாக பெற முடியாத நிலையில் உள்ளதாக நோயாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தர்மபுரம் வைத்தியசாலை 21 கிராமங்கள் அதிகமான மக்கள் தமது வைத்திய சேவையை பெற்று வருகின்றனர். இருப்பினும் குறித்த வைத்தியசாலையில் ஒரே ஒரு வைத்தியரே நாளாந்தம் சிகிச்சை வழங்கி வருவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருக்கின்ற ஒரு வைத்தியரே நாளாந்தம் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள், கிளினிக் நோயாளர்கள், அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளர்கள் அனைவருக்கும் சிகிச்சை வழங்கி வருகிறார். ஒரு குருதி பரிசோதனை செய்வதாயின் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தர்மபுர வைத்தியசாலையை தரமுயர்த்தி சிறந்த சிகிச்சை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தலவாக்கலை லிந்துலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபாலவை எதிர்வரும் 11ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி என்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தலவாக்கலை லிந்துலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபாலா கைது செய்யப்பட்டுள்ளார்.
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்து நகரசபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றை குத்தகைக்கு வழங்கும் ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏல சட்டத்தின் போது அதிக விலைக்கு ஏலம் கோருவதற்கான பதிலாக குறைந்த விலைக்கு ஏலம் கோருவதற்கு சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையம் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 2.38 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய எல்லையில் போலி ஆவணங்களுடன் சிக்கிய 3 இலங்கையர்கள் தொடர்பில் இன்டர்போல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலி ஆவணங்களுடன் எல்லையை கடக்க முயன்றபோது அல்பேனிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட 3 இலங்கையர்களும் பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப்பொருள் கடத்தலுடன் ஈடுபட்டவர்களா என்பது குறித்து இன்டர்போல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அல்பேனிய வடக்கு மாசிடோனியா எல்லைக்கு அருகிலுள்ள கெபே எல்லையை கடக்க முயன்றபோது 3 இலங்கையர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாதாள உலக தலைவர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு கொஸ்கொடரனா, பெரேசுதா மற்றும் மிடிகமிசுட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக தகவல் ஒன்று கிடைத்ததனை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக இன்டர்போலும் தகவல்களை பரிமாறிக்கொண்டுள்ளது. அதற்கமைய 3 சந்தேக நபர்களின் கடவுச்சீட்டு நகல்களை இலங்கை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு ஆய்வு செய்ததில் அந்த 3வரும் தகவல் கிடைத்த பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதாள உலக குற்றவாளிகள் அல்ல என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களின் முகங்களும் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் பாதாள உலக குற்றவாளிகள் அல்ல என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த இலங்கையர்களின் அடையாளங்களை மேலும் உறுதிப்படுத்த விசாரணைகள் நடைபெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு வவுனியாதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணங்குடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று பகல் இருவருக்கு இடையே நடைபெற்ற வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறிய நிலையில் அது துப்பாக்கிச் சூடாக மாறியுள்ளது. கண்ணங்குடா கண்ணகியம்மன் ஆலய வீதியில் இடம்பெற்ற இந்த சூட்டு சம்பவத்தில் சதீஷ்குமார் என்னும் 36 வயதுடைய ஒருவர் காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். நீர் விநியோகம் தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் துப்பாக்கி போலீசாரினால் மீட்கப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியாதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் தொடர்ந்தும் சட்டவிரோத தொழில்களால் பாதிக்கப்படுவதாக வடக்கு மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் இன்று தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு பிரச்சினை எனில் குரல் கொடுக்கும் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மீனவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்ற போது கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர். தற்போது கடலில் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்தல், சுருக்குவலை மற்றும் கடலட்டை தொழில்கள் அதிகரித்துள்ளது. அதனை மீன்பிடி அமைச்சரே, கடற்படையோ அல்லது நீரியல் வளத்துறையோ கண்டுகொள்ளவில்லை. முல்லைத்தீவில் கடற்படையினரின் அதிகளவான சட்டவிரோத தொழில்களால் எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களை கைது செய்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தற்போது அதிகமான சட்டவிரோத தொழில்கள் இடம்பெற்று வருகின்றன. அவற்றிற்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. உரியவர்கள் உரிய கவனம் எடுத்து மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற 72வது உலக அழகிகள் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய அனுதி குணசேகர தற்போது நாடு திரும்பியுள்ளார். இந்தியாவின் தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத் நகரில் கடந்த மே 31ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெற்றது. உலகம் முழுவதிலுமிருந்து 108 அழகிகள் பங்கேற்ற இந்த மிகப்பெரிய போட்டியில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எனினும் இறுதி 40 அழகிகள் பட்டியலில் அனுதிக்கு இடம் கிடைக்கவில்லை. இதன் மூலம் இலங்கையின் உலக அழகி கனவு இந்த ஆண்டு நிறைவேறாமல் போயுள்ளது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இந்த பிரிவுகளில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இலங்கை போட்டியாளராக அனுதி சாதனை படைத்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான ஆதரவு தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக கட்சியின் கூட்டணியால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவது தொடர்பாக கொழும்பு மாநகர சபையின் அதிகார எல்லைக்குள் வசிக்கும் பெரும்பான்மையான மக்கள் தற்போது அரசாங்கத்திற்கு தங்கள் சம்மதத்தை தெரிவிக்கவில்லை என தெரிகின்றது. கொழும்பு மாநகர சபை மக்கள் திசைகாட்டியை நிராகரிக்கும் சூழ்நிலையில் திசைகாட்டி எதிர்க்கும்
கட்சிகளின் கூட்டணியால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் தேவையான ஆதரவை வழங்க விரும்புகிறோம் என்கின்றார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.